அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்து. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கி நம்ம அல் மதரசத்துல் சுல்தானியா நிஸ்வான் பெண்கள் மதரசாவில் இந்த வார பயானில் நான் பேச எடுத்துக்கிட்ட தலைப்பு நோன்பின் நற்கூலிகள். அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய அருள்களில் ஒன்று தான் இந்த ரமலான் மாதம். இந்த மாதத்தில் நம்ம நோன்பு வைக்கிறதுனால, நல்ல அமல்கள் செய்கிறதுனால அல்லாஹ் நமக்கு ஒரு மிகப்பெரிய நற்கூலியை வழங்குவான். அல்லாஹ் குரானில் சொல்லியிருக்கான், யா ஐயுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்கும் முஸ்ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கபிலிக்கும் லஅல்லகும் தத்தகூன் அப்படின்னு சூரா பஹரால 183வது வசனம். இதில் இதோட அர்த்தம் என்னன்னா, ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்களுக்கு நோன்பு கட்டாயமிடப்பட்டதை போல உங்களுக்கும் நோன்பு கட்டாயமிடப்பட்டுள்ளது, நீங்கள் தக்குவா அடைவதற்காக. அதாவது நோன்புன்றது வெறும் பசியோ தாகமோ அது மட்டும் காண்டி இல்லை. நம்ம நாக்கு பொய் பேசுகிறதுலேருந்து தவிர்த்து வச்சுக்கணும். நம்ம கண்களை தவறான செயல்களை பார்க்குறதுலேருந்து தவிர்த்துக்கணும். நம்ம காதுகளை தவறான செயல்களை கேட்குறதுலேருந்து தவிர்த்துக்கணும். இந்த மாதிரி மனதை ஒருநிலைப்படுத்தி பாவம் செய்கிறதுலேருந்து நம்ம விலகி இருக்கணும். அதுதான் உண்மையான நோன்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியிருக்காங்க, ஆதமின் மகன்களின் ஒவ்வொரு நன்மைக்கும் 10 முதல் 700 மடங்கு வரை நற்கூலி உண்டு. ஆனால் நோன்பு மட்டும் எனக்காகவே, அதற்காக நற்கூலியை நான் தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதிலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நோம்போட நற்கூலி ஒரு அளவிட முடியாதது. அது அல்லாஹ் தான் நேரடியாக நமக்கு கொடுக்குறான். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, நோம்பாளிக்கு 2 மகிழ்ச்சிகள் உண்டு. ஒன்று நோன்பு திறக்கும் நேரத்தில், மற்றொன்று தன்னோட இறைவனை சந்திக்கும் நேரத்தில். அதனால் இந்த ரமலான் மாதத்தை நம்ம வீணடிக்காமல் நிறைய நல்ல அமல்களை செய்யணும். அதிகமாக குரான் ஓதணும், 5 நேரம் தொழுகணும், அதிகமாக நிறைய தொழுகை செய்யணும், நிறைய நல்ல அமல்கள் செய்யணும், தர்மம் செய்யணும், பாவங்களை விட்டு விலகி இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்படி செஞ்சால் அல்லாஹ் நமக்கு இந்த நோம்பில் ஒரு மிகப்பெரிய நற்கூலியை வழங்குவான். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் சிறந்த முறையில் இந்த நோன்புகளை நோற்கவும் அதன் நற்கூலியை முழுமையாக பெறவும் இன்ஷா அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன்.